विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनशत्रुशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओं शान्ति शान्ति शान्तिः। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलासमहामोह ग्राहग्रासैककर्मणे। பஞ்சதசியில் 6வது அத்தியாயம் 237வது ஸ்லோகம் படிக்கணும். கூடஸ்த பிரம்மணோர்பேதோ நாம மாத்ராத்ருதே நஹி கடாகாசமகாகாசௌ வியுஜ்யேதே நஹி க்வசித். கூடஸ்த பிரம்மணோர்பேதோ நாம மாத்ராத்ருதே நஹி கடாகாசமகாகாசௌ வியுஜ்யேதே நஹி க்வசித். பஞ்சதசி 6வது அத்தியாயம் சித்திரதீப பிரகரணம். இதில் 236 ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். இதில் முதல்ல ஆகாச உதாரணம், சித்திர உதாரணம், ஆகாச உதாரணம், பிறகு ஜீவ விசாரம், ஜீவ விசாரத்தில் உள்ள குழப்பம், ஈஸ்வர விசாரத்தில் மட்டும் உள்ள குழப்பம், பிறகு மாயா விசாரம், பிறகு ஈஸ்வர விசாரம் வந்தது. அதில் கரெக்டாக ஈஸ்வர விசாரத்தினுடைய குழப்பத்தை சொல்லிவிட்டு அதில் இருக்க ஈஸ்வர விசாரத்தில் மட்டும் உள்ள குழப்பத்தை சொன்னார். ஏன்னா பின்னாடி ஈஸ்வரனுக்கும் பிரம்மனுக்கும் உள்ள குழப்பத்தை சொல்கிறார். அப்புறம் ஈஸ்வர தத்துவத்தை விளக்கலை, குழப்பத்தை சொல்லி முடிச்சுட்டு ஈஸ்வர தத்துவத்தை ஏன் விளக்கலைன்னா மாயா தத்துவம் இருந்தால் தான் ஈஸ்வரன் சேரும். பிரம்மனோட மாயை சேரும் பொழுது ஈஸ்வரன் ஒரு தத்துவமே கிரியேட் ஆகுது. அப்போ அதனால் மாயையை பற்றிய சொல்லிவிட்டு பிறகு ஈஸ்வர தத்துவத்தை விசாரம் பண்ணார். பிறகு ஈஸ்வரனையும் பிரம்ம தத்துவத்தையும் எப்படி மக்கள் குழப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அதை சொல்லிவிட்டு ஈஸ்வர பிரம்ம விசாரம் பார்த்தோம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது ஈஸ்வரன்னா என்ன, பிரம்மன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த சாரம் என்னன்னீங்கன்னா ஈஸ்வரத்துவமும் மித்தியா, பிரம்மன் மட்டுமே அத்வைதம்ங்கிற நிலைநாட்டினார். கடைசியாக நிலைநாட்டினது அதில் ஈஸ்வரன்னா ஈஸ்வரன் இருக்கக்கூடிய ஆதாரமான தத்துவம் பிரம்ம தத்துவம், அது சத்தியம். மாயை சேர்ந்ததுனால அந்த ஈஸ்வரத்துவங்கிறது வருது, அது மித்தியா அப்படிங்கிற கருத்தை சொன்னார். அது முக்கியமாக நம்ம பார்த்தது என்னென்னா விசாரம் எப்படி செய்கிறதெல்லாம் பார்த்தோம். பிறகு ஈஸ்வர தத்துவத்தை சொல்லும்போது அதுலேருந்து என்னென்ன வந்துச்சு, சூக்ஷ்ம சரீரம், ஹிரண்ய கர்ப்ப தத்துவம், விராட் தத்துவம், அந்த விராட் தத்துவத்தை நம்ம வழிபடுறோம். அப்போ எப்படியெல்லாம் வழிபடுறோமோ அப்படியெல்லாம் பலனும் கிடைக்கும், ஆனால் ஞானம் கிடைக்காது, மோட்சம் கிடைக்காதுன்னார். மோட்சத்துக்கு ஞானம்தான் வேணும், ஞானம் இருந்தால் தான் மோட்சத்தை அடைய முடியும். பிறகு இந்த ஈஸ்வர பிரம்ம விசாரத்தில் சாங்கிய மதவாதிகள் யோக மதவாதிகள் எடுத்துக்கிட்டார். அவங்க ரெண்டு பேரும் எப்படி சொல்கிறாங்க, அசங்கத்துவம்
ஈஸ்வரன் வந்து ஆளும் தன்மை உடையவர், சர்வேஸ்வரன் அப்படிங்கிறதெல்லாம் கூட மித்தியா அப்படிங்கிற கருத்தை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் கூட மேலோட்டமாக சரியாக ஒரு படியாக வச்சுக்கிறலாமே ஒழிய அது இறுதியான தத்துவம் இல்லை. முக்கியம் புரிஞ்சுக்கிற வேண்டியது, நாம் எல்லோரும் இதில் என்ன குழப்பம்னா, ஈஸ்வரனே பொய்ன்னு சொன்னோம்னா இது எப்படி அப்படின்னு சொல்லும்போது நாம் எந்த அடிப்படையில் சொல்கிறோம்னா, நாம் பொய்னா ஈஸ்வரனும் பொய், இந்த உடம்பு பொய், இந்த உலகம் பொய்னா ஈஸ்வரனும் பொய். இந்த உடம்பும் உலகமும் நீங்கள் இருத்தல் விவகாரம் பண்ணுறது வரைக்கும் பொய்யா விவகாரம் பண்ணால் பொய்யான ஈஸ்வரனை வழிபடணும், உண்மையாக விவகாரம் பண்ணால் உண்மையான ஈஸ்வரன் உண்மையை நினச்சி வழிபடணும், எப்படினாலும் வழிபடணும். இதை பொய்ன்னு நினச்சிக்கிட்டு நாம் இருந்துக்கோம். உலகமும் பொய், உடலும் பொய் அப்படிங்கிற அறிவு இருக்குது. அப்போ ஈஸ்வரனும் பொய். இந்த உடலுக்கு பொய்யான சாப்பாடை சாப்பிட்றோம்ல, பொய்யான உடலுக்கு பொய்யான சாப்பாடை சாப்பிட்றோம். அப்போ பொய்யான கடவுள் வழிபட்டு தான் ஆகணும். அப்படி வச்சுக்கிறலாம் தத்துவம் புரிஞ்சா. தத்துவம் புரியலைன்னா உண்மையாக உடலுன்னு நினைக்கிறோம், உலகத்தையும் உண்மையை நினைக்கிறோம், அந்த ஈஸ்வரனையும் உண்மைன்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான். நல்ல அறிவுபூர்வமாக சிந்திச்சாங்கன்னா, படைக்கப்பட்டவை இல்லை என்று சொல்லிவிட்டால் படைத்தவன் எப்படி சொல்வீங்க? படைக்கப்பட்டவை ஒன்று கூட இல்லைன்னா, வீடே கட்டலை, இதை யார் கட்டினது, எந்த கொத்தனார் கட்டினார், எந்த இன்ஜினியர் கட்டினார் கேட்டால் கேள்வியே தப்பு இல்லையா? இங்கே முதல்ல என்ன நிரூபணம் பண்ணுறாரு? ஜீவனும் பொய், உலகமும் பொய், அனைத்தும் பொய்யின் நிரூபணம் பண்ணின பிறகு இதை படைச்சவன் ஒருத்தனை எப்படி சொல்லுவீங்க? அந்த அடிப்படையிலேருந்து ஈஸ்வரன் மித்தியாங்கிற கருத்து வருது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் குழப்புது. அது எப்படி இப்படி சொல்கிறீங்க? பிறகு கீதையை எடுத்துக்கிட்டேன்னா டெய்லி வழிபடணுங்கிறீங்க, தேவ ஐக்கியம்னு வர சொல்லியிருக்கோம். போன கிளாஸில் வழிபடாமல் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப கேட்டாங்க, அங்கே இப்படி சொல்கிறீங்க, இங்கே இப்படி சொல்கிறீங்க, அதுக்கு எதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் முடித்த நாம் கடைசியாக நிலைநாட்டப்பட்ட கருத்து ஈஸ்வரத்துவம் மித்தியா. ஈஸ்வரன் சொல்கிறத விட ஈஸ்வரத்துவம் மித்தியா, ஈஸ்வரனும் பொய் என்ற கருத்து, பிரம்மன் மட்டுமே சத்தியம், அத்வைதம்ங்கிற கருத்தை சொன்னார். அப்போ அத்வைதம்னா எப்படி அப்படிங்கிற கருத்தை அடுத்து 237 ஆரம்பிக்கிறார். பிரம்மன் அத்வைதம், அது மட்டுமே இருக்கிறது எப்படிங்கிற கருத்தையும் 256 வரைக்கும் பல கருத்துக்கள் வருது. பிரம்மன் அத்வைதம், அது ஒன்று மட்டுமே இருக்கிறதுங்கிற கருத்து, அதோடு சேர்த்து வேறு சில கருத்துக்கள் வருது. அதில் சாதனைகள்லாம் சொல்கிறார். வைராக்கியம், உபரதி, சமம், தமம்லாம் சொல்லி கொஞ்சம் எல்லா கருத்தும் கலந்து வரும். முக்கியமாக அங்கே நிலைநாட்டப்பட்ட கருத்து பிரம்மன் அத்வைதம். எப்படி அத்வைதம் சொல்கிறீங்க அப்படிங்கிற கருத்து இந்த 237 வருது. ஸ்லோகம் 237 வருது. இதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த விசாரத்தை முடிக்கும்போது சொன்னது பிரம்மன் அத்வைதம், அது மட்டுமே இருக்குன்னு சொல்லிட்டார். இனி அதை விளக்க ஆரம்பிக்கிறார். எல்லாம் ஒரு ஜாயிண்ட்டாக தான் வரும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து ஒரு டாபிக் முடிஞ்ச உடனே அங்கே என்ன கருத்தை நிலைநாட்டுறாரு? பிரம்மன் அத்வைதம். எப்படி அத்வைதம்? அடுத்த கருத்து இங்கே நாம் பார்த்தோம். கடாகாசம் மகாகாசம்னு பார்த்தோம். கடாகாசம் = கூடஸ்தான் ஆத்மா. மகாகாசம் இந்த வெளியே இருக்கக்கூடிய எல்லா ஆகாசமும் சேர்ந்தால் பிரம்மன் அப்படின்னு பார்த்தோம். ஏற்கனவே இந்த 2 ஆகாசம் பார்த்து 2 சத்தியம்னு சொல்லி பார்த்துருக்கோம். பானைக்குள்ளே இருக்கக்கூடிய வெற்றிடமும் வெளியே இருக்கக்கூடிய வெற்றிடம் உண்மையான வெற்றிடம். பானைக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியில் பிரதிபிம்பிக்கிற ஆகாசம் பொய், உண்மையான ஆகாசத்தினுடைய பிரதிபிம்பம். மழை நீரில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பமும் பொய், பிரதிபிம்பம் பொய், உண்மையாக இருக்கிறது உண்மையாக இருக்குது. ஆனால் இந்த 2 ஆகாசத்தில் நீங்கள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், 2 ஆகாசம் சொல்லிட்டீங்களே, ஆத்மான்னு ஒன்று சொல்கிறீங்க, பிரம்மன்னு ஒன்று, 2 பேர் சொல்லியாச்சு. அதே மாதிரி கூடஸ்தன் அது பிரம்மன். கடாகாசம் மகாகாசம். கடாகாசம்னா பானையில் இருக்கக்கூடிய ஆகாசம், இல்லது நம்ம இந்த கால ஆகாசம் சொல்லலாம். இந்த அறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசம், வெளியே இருக்கக்கூடிய ஆகாசம், இப்படி 2 ஆகாசம் இருக்குது. ஆத்மான்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, பிரம்மன்னு ஒரு வார்த்தை. அப்போ துவைதம் வந்துடுதில்ல, அத்வைதம் எப்படி நிலைநாட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் பேரளவில் தான்ப்பா. கூடஸ்தன் பிரம்மன், ஆத்மா பிரம்மன் சொல்கிறதெல்லாம் 2 பேர். உண்மையிலே இருக்கிறது ஒன்று தான். ஆத்மாவும் பிரம்மன் ஒன்றுங்கிறத நம்ம நிறைய இடத்துல நிரூபிச்சுட்டு வந்திருக்கோம். அதை இங்கே சொல்கிறார். பேரில் தான் துவைதம் இருக்கே ஒழிய உண்மையில் இருப்பது அத்வைதம். என்ன? இரண்டற்றதுன்னு அர்த்தம்.
இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிற வேணும் சொல்லணும், அத்வைதத்துக்கும் ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால தான் இந்த வருது பின்னாடி வரப்போ ஏகம் ஏவம் அத்விதீயம் அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகுது. ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம். அது ஒன்று மட்டும் இருக்குது, அதுக்கு வேறு அந்நியமாக இல்லை. இரண்டற்றதாக இருக்கின்றார். ஒன்றை அறையாக்கலாம், 2 அறையாக பிரிச்சிடலாம், பிறகு 4ஆக ஆக்கலாம், 10 ஆக்கலாம், 11 எவ்வளோ வேணாலும் பிரிச்சுக்கிட்டே போகலாம். 2 அற்றதுன்னா அது 2ஆகவே ஆக்க முடியாது. அதனால தான் அத்வைதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஒன்றுன்னு சொல்லிட்டு போயிடலாம், 2 அற்றது, அது 2 ஆக்கவும் முடியாது, அது ஒன்றாத்தான் இருக்கும். அது அத்வைதம்ங்கிற வார்த்தை. இங்கே அது என்ன சொல்கிறாருன்னா, பேரில் தான் பிரம்மன் கூடஸ்தன் அல்லது ஆத்மான்னு சொல்லிக்கிறோம். அதே மாதிரி பானைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசம் வெளியே இருக்கக்கூடிய ஆகாசம் பேரளவு தான் சொல்கிறோமே வெளியே, உண்மையிலேயே எத்தனை ஆகாசம் இருக்குன்னா ஒரே ஆகாசம்தான் அப்படிங்கிற கருத்தை இங்கே வலியுறுத்துறார். அதான் இங்கே இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். முதல் வரியில் பார்த்தீங்கன்னா முதல் பகுதியில் கூடஸ்த பிரம்மனோ பேதக, கூடஸ்தனுக்கும் பிரம்மனுக்கும் உள்ள வேற்றுமை நாம மாத்திரஹத் திருத்தே நகி, பெயரளவில் உள்ளதே தவிர உண்மையில் இல்லை. ஆத்மாவுக்கும் பிரம்மனுக்கும் உள்ள வேற்றுமை நீ துவைதம்னு சொல்லாத, 2 பேரளவில் தான் வேறைய ஒழிய உண்மையிலேயே 2க்கும் பேதங்கிறது இல்லை, ஒன்று தேங்கிறார். நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், நான் சும்மா சொன்னேன்ப்பா, பேருக்கு சொன்னேன் சொல்கிறோமா இல்லைங்களா, நம்ம பேருக்கு சொன்னேன், ஒரு வார்த்தைக்கு சொன்னேங்கிறத சும்மா சொன்னேங்கிறத பேருக்கு சொன்னேன்னு சொல்கிறோம். அது மாதிரி பெயரளவில் பேதமாக சொல்லப்படுகிறதே தொழிய 2 வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம், ஆனால் உண்மையிலே இருக்கிறது ஒரே தத்துவம்தான். இந்த நம்மளுடைய சரீரம், நம்மகிட்ட 3 சரீரம் இருக்குது. இந்த 3 சரீரத்துக்கு ஆதாரம் சொல்லும் போது ஆத்மா கூடஸ்தன்கிற பேரை பயன்படுத்துகிறோம். மொத்தத்துக்கு ஆதாரம்னு பயன்படுத்தினா பிரம்மன்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான். இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக பார்த்தா பிரம்மன்கிற வார்த்தை, இந்த சரீரத்துக்கு ஆதாரமாக பார்த்தா ஆத்மா அல்லது கூடஸ்தன், 2 ஒன்று தான். இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, இங்கே இருந்துட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அவர் நான் சென்னையில் இருக்கேன்னு சொல்லலாம், டி நகரில் இருக்கேன்னு சொல்லலாம். டி நகரில் இருக்கேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சென்னையில் இருக்கேன்னு அர்த்தம். சரி, வேறு டெல்லியிலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு எங்கே இருக்கேன்ட்டு, நான் மதுரையில் இருக்கேன்னு சொல்லலாம், தமிழ்நாட்டில் இருக்கேன்னு சொல்லலாம். மதுரை தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்குது, ஆத்மா பிரம்மனுக்குள்ளே எல்லாம் ஒன்று தான். சிலர் சென்னை மெட்ராஸு ஒரே பேர், ஒரே இடம் தான், பேர் தான் வேறு. காசி வாரணாசி, எங்கே போயிருக்கேன்னா காசிக்கு போகிறேன்னு சொல்லலாம், வாரணாசிக்கு போகிறேன்னு சொல்லலாம், சென்னைக்கு போகிறேன்னு சொல்லலாம், மெட்ராஸ் போகிறேன்னு சொல்லலாம், பேர் தான் வேறு. உண்மையிலேயே எங்கள் வித்தியாசம் இருக்கான்னா வித்தியாசமே இல்லை. நாரதர் எல்லா உலகம் சுற்றிக்கிட்டு இருக்காரு, எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் பூமியில் இருக்கேன்னு சொல்லலாம், அவர் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு ஊரில் இருக்கேன்னு சொல்லலாம், இல்லை சொர்க்கலோகத்தில் இருக்கேன்னு சொல்லலாம், என்ன சூரிய வேறு மண்டலத்திலேருந்து கேட்டால் சூரிய மண்டலத்தில்னு சொல்லலாம், பூமியில் இருக்கேன்னு சொல்லலாம். பேர் தான் வேறைய ஒழிய அதில் வேறுபாடு இல்லை. அதற்கு சரியான உதாரணம் இங்கே சொன்ன உதாரணம்னா கடாகாசம் மகா ஆகாசம். இந்த சொல்லம் எளிமையான சொல்லுவாங்க. கடாகாச மகாகாசவ் 2வது வரியில் பார்த்தீங்கன்னா, கட ஆகாசமும் பானையில் உள்ள இடைவெளியும் ஆகாசமும் வெட்ட வெளியில் உள்ள ஆகாசமும் வீச்சதே நகி வச்சித்து, சிறிதளவும் வேறுபடுவது இல்லை. இந்த கட்டடம் இருக்குது, இந்த கட்டடத்தில் ஷவரெல்லாம் எடுத்தாச்சுன்னா வெளியே இருக்க ஆகாசத்துக்கு இந்த இருக்க இடைவெளிக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? 2 மாறவும் மாறாது. இங்கே இருக்குது இங்கே தான் இருக்கும், இங்கே இருக்குது இங்கே தான் இருக்கும், வேறு எங்கேயும் இருக்காது. ஆகாசம் ஒரே ஆகாசம்தான், எங்கே இருந்தாலும் ஒரே ஆகாசம்தான். ஸ்பேஸ் வேறுபடுவதே இல்லை. வேறுபடுத்தி காட்டுவது இந்த பானைங்கிற ஒரு வடிவம், ஒரு இது, அது மாயா தத்துவம்னு சொல்லுவோம். இந்த சுவருங்கிறது ஒரு பெரிய ஹால்ங்கிறோம், சின்ன ஹாலுங்கிறோம். ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டால் கூட அதுலேயும் இடைவெளி இருக்குது. அந்த ஸ்பேஸ் இல்லைன்னா அதுக்கு அந்த பேர் கிடையாது. இங்கே பூரா ஃபுல்லாக அடைச்சாச்சுன்னா அது ஹால்னு சொல்ல மாட்டோம், அது ஒரு மேடுன்னு சொல்லுவோம். அந்த இடைவெளி இருக்கிறதான் பானைன்னு சொல்கிறோம். இன்னொரு இடைவெளியிலேருந்து பெரிய அண்டான்னு சொல்லலாம். பிறகு வெளியே இருக்கிறது வெளியாகாசம். அந்த வேறுபடுத்தி காட்டக்கூடிய இந்த உடலையும் மனசையும் நீக்கியாச்சுன்னா அங்கே இருப்பது பிரம்மன், ஒரே ஆத்மாதான். சரி, இந்த வேறுபாட்டில் யாருப்பா செஞ்சா அப்படின்னா மாயை தான் செய்ததுங்கிறார். அதை அடுத்த ஸ்லோகத்தில் சுருதி பிரமாணத்துடன் சொல்கிறார். அதை பிறகு
இந்த அத்வைதம் காலபேதம் அற்றது அப்படிங்கிறது சொல்லலாம். நம்ம இதுக்கு முந்தைய ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம், மாயை வந்து என்ன வேணாலும் செய்யும்னு பார்த்துருக்கோமா இல்லைங்களா? அடுத்து சொல்ல போகிறார், இந்த வேறுபாட்டை காமிக்கிறது மாயை இதேன்னு சொல்ல போகிறாரு. அத்வைதம்ங்கிறது எல்லா காலத்துலையும் இருக்குது, ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் இல்லாமல் போகிறது இல்லைங்கிறது அடுத்து விளக்க போகிறார். இங்கே சொன்ன கருத்து அத்வைதம் சொன்னார், அது ஒன்று தான். வேறுபடுவது பேரளவில் உண்மையிலேயே வேறுபாடு கிடையாது. துவைதமாக தெரிவது, இரண்டாக பலவாக தெரிவதெல்லாம் ஒரு பேரளவில் தான், உண்மையிலேயே இல்லவே இல்லைங்கிற கருத்து தான் இதில் சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். கூடஸ்த பிரம்மணோர் பேதோ, கூடஸ்த பிரம்மணோகோ, கூடஸ்தனுக்கும் பிரம்மனுக்கும் உள்ள, கூடஸ்தன்கிற வார்த்தைக்கும் ஆத்மாங்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆத்மாவுக்கு கூடஸ்தன் ஒரு பேர் இருக்குது. நம்ம இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தோம். 8வது அத்தியாயம் கூடஸ்த தீப பிரகரன் ஒரு அத்தியாயமே வருது. அது அங்கே அதனுடைய விளக்கமெல்லாம் பெருசாக வரப்போகுது. பேதக வேற்றுமை, நாம மாத்திர திருதே பெயரளவில் உள்ளதே தவிர, கூடஸ்தனுக்கும் பிரம்மனுக்கும் உள்ள வேற்றுமை பெயரளவில் உள்ளதே தவிர நகி இல்லை, வேறு விதத்தில் உண்மையில் இல்லை. பேரளவில் வேற்றுமை, உண்மையிலேயே ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லை, துவைதம் கிடையாது, அத்வைதம்தான். அதற்கு உதாரணம் அடுத்த வரி. கடாகாஷ மகாகாஷவ், குடத்தில் உள்ள ஆகாசமும் வெளியில் உள்ள பெரிய ஆகாசமும் குவச்சித்து சிறிதளவு கூட, கடைசி வார்த்தை சிறிதளவு கூட, வியிச்சேதே நகி, அதாவது பிரிந்திருப்பது என்பது கிடையாது அல்லவா. உதாரணம் ஆகாசம்தான். ஆகாசத்தின் உண்மையிலே ஒரே ஆகாசந்தே இருக்குது, வேறுபட்ட ஆகாசம் கிடையவே கிடையாது. இங்கே கூடஸ்தன் பிரம்மன் என்பது துவைதம் கிடையாது, இரண்டு கிடையாது, அது ஒன்று தான், பேரளவில் இருக்குது. உதாரணம் ஆகாசம், கடாகாசம் மகாகாசம், பானையில் உள்ள வெற்றிடம் வெளியில் உள்ள வெற்றிடமும் இரண்டும் ஒன்று தான். அடுத்து 238 படிக்கலாம். யதத்வைதம் ஸ்ருதம் சிருஷ்டேம் பிராக்ததேவாத்யசோபரீம் முக்தாவபிவிருதா மாயாம் பிராமயத்யகிலாஞ்சனான். யதத்வைதம் ஸ்ருதம் சிருஷ்டேஹே பிராக்ததேவாத்யசோபரீம் முக்தாவபிவிருதா மாயா பிராமயத்யகிலாஞ்சனான். இங்கே அத்வைதம் என்பதற்கு சுருதி பிரமாணம் வேதத்திலையும் சொல்லியிருக்கு அப்படிங்கிற கருத்து சொல்கிறாரு. பிறகு காலத்திலும் பேதம் இல்லை, எல்லா காலத்திலையுமே அத்வைதம் இருந்தே இருக்குது. ஒரு காலத்தில் துவைதமாக இருந்து ஒரு காலத்தில் அத்வைதமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. துவைதமாக காட்டுவதற்கு காரணம் மாயை. இந்த 3 விஷயம் இதில் வருது. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த முதல் வரியிலேயே எத்து அத்வைதம் சுருதம்ங்கிறார். எந்த ஓர் அத்வைதத்தை நாம் கேட்டோமோ, சுருதியில் கேட்டோமோ, எங்கே பார்த்துருக்கோம்னா நீங்கள் 2வது அத்தியாயத்துக்கு போகணும். 2வது அத்தியாயத்தில் பஞ்சமகா பூதத்தை விளக்குவதற்காக சதேவ சோமிய இதமக்ர ஆஷீத்துன்னு சொல்லி சாந்தோக்கிய உபனிஷத்து 6வது அத்தியாயம் 2வது பகுதி 1வது மந்திரத்தை எடுத்து அந்த அத்தியாயம் பூரா விளக்குனார். அதில் சதேவ சோமிய இதமக்ர ஆஷீத் ஏகம் ஏவம் அத்விதீயம் பிரம்ம அப்படின்னார். அதில் உத்தாலகர் மகன் சுவேதகேதுவுக்கு உபதேசிக்கிறார் இந்த கருத்தை. அப்பா மகனுக்கு உபதேசிக்கிறார். இப்போல்லாம் அப்பா மகனுக்கு வேறு மாதிரி உபதேசிக்கிறாங்க, பிஸ்னஸ் தான் சொல்லிக் கொடுப்போம். அங்கே உத்தாலகர் மகன் சுவேதகேதுவுக்கு அவன் கேள்வி மேலே கேள்வி கேட்பான். அவனும் பிறகு கேள்வி கேட்டால் தான் நான் சொல்ல முடியும். சரி, நம்ம இந்த கிளாஸுக்கு வந்திருக்கோம், குழந்தைங்க ஏதாவது கேள்வி கேட்டால் சொல்லலாம். ஒரு சின்ன பையன் கேட்டான், எதுக்கு இந்த ஸ்டேட்யூலாம் போய் கடவுளை கும்பிட்றீங்கன்னு கேட்டான். சின்ன ஒரு 3-4 வயசு பையன். அப்படி கல்லில் இருப்பாரா கடவுள் அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு எப்படி விலைக்கு சொல்கிறது? அப்படி கேள்வி கேட்டு அந்த ஆர்வத்தோடு கேட்டால் சொல்லலாம். அது மாதிரி உத்தாலகருக்கு மகன் சுவேதகேது கேட்கும் பொழுது இவர் சொல்கிறார், பிரம்மன்
ஏகம் ஏவம் அத்விதீயம் சொல்லியிருக்காரு. அது ஒன்றாக மட்டும் இருக்கிறது, இரண்டு அற்றதாக இருக்கிறதுன்னு சொல்லி அங்கே விளக்கம் பார்த்தோம். இவை அனைத்தும் தோன்றுவதற்கு முன்பு அது சத்து மட்டுமே இருந்தது. சத்துனா பிரம்மன் மட்டுமே இருந்தது. அது எப்படி இருந்ததாம்? இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்ததுன்னு சொல்லி அதில் 3 பேதத்தை பார்த்தோம். அதாவது நம்மளுக்குள்ளே இருக்க பேதம் அங்கே கிடையாது. ஸ்வகத பேதம், சஜாதீய பேதம், விசாதீய பேதம்னு 3 வேற்றுமை இருக்குது. இந்த 3 வேற்றுமையும் பிரம்மனிடம் இல்லைங்கிறது அங்கே பார்த்துருக்கோம், சுருதியில் பார்த்துருக்கோம், அத்வைதம் நிலைநாட்டுவதற்கு. இப்போ நான் இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு கை தனி, கால் தனி, தலை, இப்படி வேறுபாடு இருக்குது. ஒரு மரம் நடத்தால் இலை இருக்குது, கிளை இருக்குது, வேறு இருக்குது, இப்படி பிரித்து சொல்கிறோம். இப்படிப்பட்ட தனக்குள் பிரம்மம் இருக்குது, பிரம்மனுக்குள்ளே வேறுபாடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, விசிஷ்டாத்வைதத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது, அதில் அங்கமாக இருக்குது எல்லாருமே, நாமெல்லாம் அதனுடைய பாட்டாக இருக்கோமா அப்படி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வேறுபாடு கூட கிடையாது அப்படிங்கிற கருத்து வந்துச்சு அதில். அது பிறகு என்ன சொன்னார்னா, சரி நம்மளை போல் இன்னொன்று இருக்கலாம். இப்போ ஒரு மனுஷன்னா நான் ஒரு மனுஷன், இன்னொரு மனுஷன் இருக்கான். இது சஜாத்திய ஒரே இன வேறுபாடு, ஒன்றுக்குள் வேறுபாடு, ஒரே இனத்திற்குள் வேறுபாடு. அதுவும் கிடையாது. பிரம்மனை போல் இன்னொரு பிரம்மன் இருக்குன்னா அதுவும் சொல்ல 2 பிரம்மன் ஆயிரும், அப்படியும் கிடையாதுன்னாரு. பிறகு இன்னொன்று சொன்னார், இப்போ சிங்கம் இருக்குது, மனுஷன் வேறு சிங்கம் வேறு, பிரம்மனுக்கு வேறு அதை விட வேறு இன்னொரு வேறு ஒன்று பெருசாக அந்த மாதிரி ஆதார தத்துவமாக இருக்குமான்னா அதுவும் இல்லை. அப்படிங்கிறதுக்கு தான் ஏகம் ஏவம் அத்விதீயம் பிரம்மங்கிற வார்த்தையை அந்த உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. அதனால் பிரம்மன் அத்வைதம் தான். முதல்ல எப்படி சொன்னார், ஆகாசத்தை உதாரணமாக சொல்லி பிரம்மன் ஒன்றுதே இருக்குன்ட்டார். ஆகாசம் ஒரே ஆகாசம்ட்டார், பேரில் வேற என்னார். அது நான் மட்டும் சொல்லலை, வேதமும் சொல்லியிருக்குன்னு அடுத்த கருத்தை காமிச்சிட்டார். இங்கே சிருஷ்டிக்கு முன் அத்வைதமாக இருந்தது, இப்பொழுது துவைதமாக மாறிவிட்டதுன்னு சில பேர் சொல்லலாம். ஏன்னா பிரளயம் வந்துருச்சு, அப்போ ஒன்றுமே இல்லை, அப்போ ஒன்றா இருக்குப்பா சொல்லலாம்ல. இப்போ மண் தனித்தனியாக பொம்மை செஞ்சுருக்கோம், எல்லாத்தையும் பஸ் திருப்பி தண்ணியை ஊற்றி கலக்கி போட்டாச்சுன்னா ஒரே மண்ணாயிரும், திருப்பி ஒவ்வொன்றா பிரித்து செய்கிறோம். அப்போ அத்வைதமாக இருந்துச்சு, பிறகு சிருஷ்டி கடவுள் படைக்கும்போது பலவா படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாமான்னு சொன்னால் அந்த பிரம்மன் எப்பயுமே அத்வைதம்தேங்கிறார். அதாவது சிருஷ்டிக்கு முன்னாடி மட்டும் அத்வைதமாக இல்லை, இப்பையும் அத்வைதம் தான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். ததேவ, அந்த முதல் வரியில் 3வது வார்த்தை, ததேவ அத்ய அபரீச்ச உபரீச்ச, அதாவது இப்பொழுதும் அத்வைதம்தான், பிறகும், அதாவது இதுக்கு பிறகு அழிஞ்ச பிறகு பிரளயம் வந்துருச்சுன்னா ஒன்றாயிருமான்னு அப்பையும் அத்வைதம் தான், இப்பையும் அத்வைதம்தான். பிறகு இன்னொரு வார்த்தை சொல்கிறார் 2வது வரி முதல் வார்த்தையில், முக்தவ் அபி, முக்தி காலத்திலும் அத்வைதம். சில பேர் சொல்லலாம், இப்போ எல்லாம் நம்ம துவைதத்தில் இருக்கான், ஞானம் வந்துருச்சுன்னா அத்வைதம் மாறிடுறான் அப்படின்னு சொல்லலாம்ல. அது அவன் அஞ்ஞானியாக இருக்கும்போதும் சரி, இரண்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதும் சரி, எப்பயுமே அது அத்வைதம்தான். சிருஷ்டிக்கு முன்பும் அத்வைதம், சிருஷ்டி காலத்திலும் அத்வைதம், சிருஷ்டிக்கு பிறகும் அத்வைதம். சரி, மோட்சம் அடைஞ்ச பிறகுதான் அத்வைதம்னா மோட்சத்தில் இது எப்பயுமே அத்வைதம் தான், எல்லா காலத்திலும் அத்வைதம். சில மதவாதிகள் சொல்கிறாங்க, சிருஷ்டிக்கு முன்னாடி அத்வைதத்தை ஒத்துக்கிறலாம், படைச்ச பிறகு அத்வைதம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம விவகாரம் இதில் இருக்குது, துவைதத்தில் அந்த விவகாரம் இருக்குது, இருமையிலே விவகாரம் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கெல்லாம் ஒரே பிரம்மன் இப்பொழுது பலவாக மாறி இருக்கிறது அப்படி தானே சொல்கிறான். கடவுள் எல்லாத்தையும் ஒன்றா படைச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம படைக்கவே இல்லைன்னு சொல்லிடுறோம். அதனால் என்ன துவைதமாக மாறி உள்ளது. சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லா காலத்திலும் அத்வைதம்தான். பிறகு முக்தி காலம்னு ஒன்று சொல்லிடுவோம். பிரளய காலத்தில் எப்படின்னீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் ஒடுங்கிடும், வெளியே வர தெரியாது. ஆனால் திருப்பி சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது திருப்பி வந்துடும். அது மாதிரி. ஆனால் முக்தி காலம் அப்படி இல்லை. அவனுக்கு முக்தி அடைஞ்சாச்சுன்னு வச்சுங்க, பிரளயம் பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி வந்தால் அவன் வர மாட்டான். அவனுக்கு மட்டும் அந்த பிறவிங்கிறது, முக்தி என்பது ஆத்தியந்திக பிரளயம்பாங்க. அவனுக்கு அதோடு முடிஞ்சு போகுது. முக்திங்கிறது அதோடு அவனுக்கு முடிஞ்சு போகுது. அங்கேயும் அவன் அத்வைதத்தில் தான் இருக்கான். அதனால் சிருஷ்டி ஸ்திதி லயம் முக்தி எல்லா காலத்திலும் இருப்பது
ஒன்றான பிரம்மன் மட்டும்தான். சரி, அப்போ எதுக்கு இப்படி தெரியுது நம்மளுக்கு? துவைதத்தில் நம்ம அனுபவிக்கிறோமே. பிறகு அத்வைதம் துவைதத்துக்கு விரோதியாக இல்லையான்னு ஒரு பெரிய விசாரமெல்லாம் இருக்குது. அது பின்னாடியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். மிக சூக்ஷமான விசாரம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். இங்கே துவைதம் அத்வைதத்துக்கு விரோதம் இல்லைங்கிற கருத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் ரெண்டு, அப்போ அது வேற இது வேற, ரெண்டு எதிரெதிராக இருக்கான்னா அதுவும் கிடையாதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம அனுபவத்தில் எல்லாம் பார்க்குறோம். துவைதத்தையும் பார்க்குறோம், அத்வைதத்தை பார்க்கல, அறிவில் தான் பார்க்க முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சொல்கிறாங்க, துவைதத்தில் நீ துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது நான் முக்தன் ஆனந்த சொரூபன் என்று எப்படி சொல்ல முடியும்? அடுத்த கேள்வி. இங்கே நான் துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்போ போய்கிட்டு நீ ஆனந்த சொரூபம்னா, ஒருத்தர் கஷ்டத்தை சொல்லி புலம்புறாரு. நீங்கள் வேதாந்தம் படிச்சிருக்கீங்க, ஆனந்த் எப்பா நீ எல்லாம் உன் துக்கமாக உனக்கு கிடையாது, நீ ஆனந்த சொரூபம்னு அடிக்க வந்துடுவான். பிறகு அவன்கிட்ட கஷ்டத்தை கேட்கணும், அமைதியாக உட்காந்து, ஆமாப்பா கஷ்டம் உண்மைதான், அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு என்ன உபாயமோ அதைத்தான் சொல்ல. அங்கே போய்கிட்டு பிரம்மன் அத்வைதம் ஆனந்த ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் நீயும் நானும், நீ என்ன ஆனந்தத்தை விட்டு போட்டு துக்கப்படுறேன்னு சொல்லக்கூடாது. அதனால் அத்வைதங்க அறிவில் இருக்கிற விஷயந்தான். அனுபவத்தில் துவைதமாக தெரியுதே அப்படின்னா ஒரு அனுபவம் இருக்குது, அது பின்னாடி வருது, இருந்தாலும் சொல்கிறேன். தூக்கத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் துவைதம் இருக்கா? ஏதாவது பொருளை பார்க்குறோமா? ஒன்றுமே இல்லை, ஆனால் இருந்தேங்கிறது மட்டும் இருக்குது. அங்கே வேறுபாடே இல்லாமல் நமக்கு இருக்கோம். அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றுமே தெரியலை, அங்கே அத்வைதம் இருக்குது. இதெல்லாம் விசாரம் செய்ய போகிறேன். இப்போ அது இல்லை. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அத்வைதம் எப்பொழுதும் அத்வைதம்தான் என்பது புரியலை, குழப்பமாக இருக்குன்னா குழப்பந்தான். அதை ஒரு ஆள் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மாயாதேவி. அது புரிகிறது வரைக்கும் அந்த குழப்பத்தை நீக்காது. அந்த வித்யா மாயை வந்துச்சுன்னா அந்த குழப்பம் நீங்கிவிடும். அதுவும் மாயை தான். அவித்யா மாயையிலேருந்து வித்யா மாயைக்கு போகணும். நம்ம போயிட்டோம்னு சொன்னால் அந்த குழப்பம் நீங்கிவிடும். அது சொல்கிறார், விருத்தா மாயா. ரெண்டாவது வார்த்தை, மாயை தேவையில்லாமல் பிராமயதி குழப்பி விட்டதான். அதுக்கு வெட்டி வேலை. அது ஏன் குழப்பிச்சுன்னா சொல்ல முடியாது, ஏன் மாயை வந்துச்சுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா இல்லாத ஒன்றை போய் ரொம்ப விளக்க முடியாது. அதாவது இந்த பிரம்மனை விளக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னு தெரியுமா? பிரம்மனையும் விளக்க முடியாது, மாயையும் விளக்க முடியாது. பிரம்மனை விளக்க முடியாது ஏன்னு சொன்னால் அது மட்டும்தான் இருக்குது, விளக்குறதுக்கே ஒரு ஆள் கிடையாது, இருக்கிறது ஒன்று தான். மாயையை விளக்கணும் இல்லவே இல்லை, இல்லாதப்போ இடத்தை விளக்குறது அப்படிவாங்க. இதெல்லாம் ரொம்ப வேதாந்தம் கேட்ட பிறகு தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியும். இல்லாட்டி கொஞ்சம் அப்படியே வேக்காக இருக்கும், பரவாயில்ல. பிறகு அது எப்படி குழப்பியிருக்குன்னு சொல்லி, யாரை குழப்பியிருக்குன்னு சொல்கிறாரு பாருங்க. ரெண்டாவதுல கடைசி வார்த்தை, அகிலான் சனான், எல்லா மனிதர்களையும். இந்த மாயை எல்லா மனிதர்களையும் குழப்பி துவைதமாக்கி இன்ப துன்பங்கிற சூழலில் சிக்க வச்சு, பெரிய பிறப்பு இறப்புங்கிறத சிக்க வச்சு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கு, பொய்யா பண்ணிக்கிட்டு இருக்கு. தேவர்கள் முதல் கொண்டீங்க, எல்லா மனிதர்களையும் சொல்கிற, நம்ம தேவர்களையும் சேர்த்துக்கிடலாம். தேவர்களுக்கு அத்வைதம் புரியலை, புரிஞ்சிச்சுன்னா அவர் மோட்சம் அடைஞ்சிருப்பாங்க. புரிய வைக்க ஆள் கிடையாது. எங்கே தேவலோகத்தில் தேவர்களுக்கு அத்வைத தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு குரு கிடையாது. உண்மை அதுதான். நம்மளுக்கு தான் இங்கெல்லாம் கிடைக்கும், இந்த மனித பிறவியில் அது கிடைக்கும். அப்போ நம்மெல்லாம் தேவர்களை விட உயர்ந்தவர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவலோகம் போனாலும் திரும்பி வருவாங்கிறது நிச்சயம்னார். பார்த்துருக்கோம் முன்னாடி, இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்தோம். தேவலோகத்துக்கு போனால் கூட மீண்டும் பிறவியை எடுப்பான். என்ன பிறவின்னு கூட சொல்ல முடியாதுங்கிறார். மனுஷ பிறவியில் எப்போ சாக போகிறோம்னு தெரியும், தேவலோகத்தில் புண்ணியம் எப்போ தீருதுன்னு தெரியாதான். தீர்ந்தவுடனே டபார் தள்ளி விட்டுருவாங்களாம் கீழே அங்கேருந்து. அவன் எந்த பிறவி அடிப்பானே தெரியாதுங்கிறாரு. ஆனால் மனுஷ பிறவியில் மட்டும்தான் மோட்சத்தை அடைய முடியும். அதனால தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அது மட்டும் இல்லை, மனித பிறவியில் அடுத்த பிறவியை நிச்சயம் பண்ணுற தகுதி உனக்கு இருக்குது, வேறு எந்த பிறவிலையும் கிடையாது. நீ மிருகமாவோ எந்த பிறவி எடுத்தாலும் அடுத்த பிறவி பகவான் நிச்சயம் பண்ணுவார். நீ இங்கே அடுத்த பிறவியை நிச்சயம் பண்ண முடியும், ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டா. ஆன்மீகத்துக்குள்ளே கடவுளை அடைய வேண்டும் அல்லது மோட்சத்தை அடைய வேண்டும் நம்ம முயற்சி பண்ணிட்டோம்னு சொன்னால், அடுத்த இந்த பிறவியில் அடையலைன்னா கூட இதனுடைய தொடர்ச்சிக்காக அடுத்த மனுஷ பிறவிதையும் பிறப்பேங்கிறார்.
இந்த முயற்சி பண்ணலைன்னா புண்ணியம் நிறையா பண்ணியிருந்தால் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், பாவம் நிறையா பண்ணியா நரகத்துக்கு போயிடுவேன். அதனால் இங்கே எல்லாத்தையும் குழப்பி வச்சிருக்கார் அவர். யார்? மாயைங்கிற தத்துவம் குழப்பி வைத்திருக்கிறது. என்ன காரணம்? அதற்கு எந்த காரணமும் நாம் சொல்ல முடியவே முடியாது. கனவுல ஏற்கனவே எல்லாம் கனவு தான். கனவுல என்ன வேணாலும் காமிக்கலாம். அது எப்படிப்பா நீ திருப்பி கேட்டு அதே கனவு அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டோம். அதே சொன்ன சினிமா படத்தில் நடக்க முடியாத கனவுல காமிச்சிருவாங்க. ஏன்னா கேள்வி கேட்க விழிச்ச பிறகு பார்த்தோம்னா அது கனவுன்னு தெரிஞ்சுன்னா அது கொஸ்டின் பண்ண மாட்டான் யார்? சினிமா பார்க்குறவனே. இல்லாட்டி இது எப்படி நடக்கும், இது எப்படின்னு சொல்லி கேட்பான். அதெல்லாம் கனவுல காமிச்சு கனவுன்னு காமிச்சிட்டு போயிடும். முதல்ல ஆச்சு இது எப்படி நடக்கும் இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான். கடைசியில் பார்த்தா தூங்கி எந்திரிச்சு கனவாக போயிருக்கும். அது மாதிரி மாயை ஏன் பண்ணுதுங்கிற காரணமும் சொல்ல முடியாது. ஞானம் வந்தால் குழப்பம் போய்விடும், விழித்து விட்டால் கனவு பொய்யாவது போல. அதனால் என்ன சொல்கிறாரு? இதை பற்றிய விசாரமெல்லாம் தெளிவாக பின்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறார். இங்கே அத்வைதம்ங்கிறது சுருதி வாக்கியம். அத்வைதங்கிறது 3 காலத்திலும் இருக்கிறது. துவைதமாக தெரிய காரணம் மாயை. சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். யதத்வைதம் ஸ்ருதம் சிருஷ்டே. யத் அத்வைதம். யதத்வைதம்னா யத்து அத்வைதம். எந்த அத்வைதத்தை அதில் சிருஷ்டே பிராக், அதை சுருதம்ங்கிறதுக்கு அடுத்த வார்த்தை சிருஷ்டே பிராக், அதாவது சிருஷ்டிக்கு முன் இருந்தது என்று சுருதம், அதாவது உபனிஷத்தில் சுருதியில் நாம் கேட்டோமோ ததேவ பிராக் ததேவ அத்ய, அதை பிரிக்கணும். அப்படி பிராக் ததேவ அத்வைதன் பிரிக்கணும். புரோக்தே வாக்கியன் இருக்கு, அதை பிரித்தோம்னா பிராக் சிருஷ்டே பிராக் ததேவ அத்ய. ததேவன்னா அதுவே தான், சிருஷ்டிக்கு முன் இருந்தது என்று அதுவே தான், அதாவது சுருதியில் கேட்டோமோ அதுவே தான். அத்ய இப்பொழுதும், அத்யம்னா அந்த ஸ்திதியிலும் இப்பொழுதும். உபரி ச உபரி, உபரீச்சன்னா இதற்கு பிறகும், இந்த சிருஷ்டி லயமான பிறகும். முக்தவ் அபி, 2வது வரி, முக்தவ் அபி மோட்ச காலத்திலும் கூட அதுவே தான் இருக்கும். எது இருக்கும்? இந்த அத்வைதம் தான் சொல்கிறார். சிருஷ்டிக்கு முன்பு, இப்போ சிருஷ்டிக்கு பின்னாடி, மோட்ச காலம், 4 டயத்துலையும் இருப்பது அத்வைதம் தான். விருத்தா மாயா, இது என்ன பண்ணியிருக்குன்னா அந்த மாயையானது விருத்தா தேவையில்லாமல் அல்லது வீணாக அகிலான் சனான், கடைசி வார்த்தை அகிலான் சனான் அப்படின்னா எல்லா மனிதர்களையும், அதுக்கு முதல் வார்த்தை பிராமயதி குழப்பி விட்டது அல்லது பிரமிக்க செய்து விட்டது. பிரம்மன் அத்வைதம் என்பது நாம் இதுக்கு முன்னாடி ஆகாசத்தை வச்சு சொல்லி விளக்கினேன். இப்போ சுருதியிலையும் அதைத்தான் சொல்லியிருக்கு. சாந்தோக்கிய உபனிஷத்தில் நாம் ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். அங்கே போய் பார்த்துங்க விளக்கத்தை வேணும்னான்னு சொல்லிட்டார் அவர். சுருதி பிரமாணம். பிறகு அத்வைதம் என்பது காலத்திலும் பேதமற்றது, எல்லா காலத்திலையுமே அது இருந்துக்கிட்டு இருக்குன்னு 4 காலம் சொன்னார். ஒன்று லயகாலம், சிருஷ்டி காலம், அப்புறம் இருக்கிற காலம், 3 காலம், முக்தி காலம். 4 காலத்துலேயும் அத்வைதந்தே இருக்குது. அப்புறம் துவைதத்தில் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும், அது மாயை செய்கிற வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ஸ்லோகம் கொஞ்சம் முக்கியமான ஒரு கேள்வி, சந்தேகம், அதற்கு பதில். இந்த சந்தேகம் எல்லாத்துக்கும் வரக்கூடிய சந்தேகத்தை இவரே எழுப்பி கேட்குறாரு. அதை பார்க்கலாம். ஏ வதந்தி தமேதே அபி பிராம்யந்தே வித்யயாத்ர கிம் ந யதா பூர்வமேதேஷாம் அத்ர பிராந்தே ரதர்சனதாத். ये वदन्ति तमेदे अभि भ्राम्यन्ते विद्ययात्र किं न यथा पूर्वमेदेषाम् अत्र प्रान्तेरदर्शनात्. இங்கே ஒரு பூர்வபக்ஷியினுடைய சந்தேகம், கேள்வி, அதற்கு நம்மளுடைய சித்தாந்தம் பதில். இங்கே கேட்குற கேள்வி பொதுவாக எல்லாருடைய மனசுலேயும் வரக்கூடிய சந்தேகம்தான். அதை இவரே எழுப்புறார். அந்த சந்தேகத்தை வித்யாரண்யர் என்ன பண்ணுவார்னா, நம்மளுக்கு எப்படியெல்லாம் சந்தேகம் வரும்னு சொல்லி
அவரே ஒரு கேள்வியை கேட்டு இப்படி ஒருத்தன் கேள்வி கேட்குறான்னு சொல்லி அது பதில் சொல்லுவார். சில கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லுவார். சில பேருக்கு குண்டக்க மண்டக்க சொல்லி நிறைவேற்றுவார். அதை பிறகு நேரடியாக சொல்லுவார். அவன் கேள்வியை திருப்பி கேள்வி கேட்டு அதிலிருந்தே பதிலை வர வச்செல்லாம் பண்ணுவார். அதே வித்யாரண்யருடைய ஒரு ஸ்பெஷல். இங்கே முதல்ல நேராக சொல்கிறார், பின்னாடி வரக்கூடிய கேள்விகளை சில கேள்விகளுக்கு அப்படி தான் சொல்லுவார். அதையும் பார்ப்போம் நம்ம. இங்கே வித்யாரண்யர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அத்வைத ஞானத்தில் இருப்பவர்களையும் நாம் சம்சார சூழலில் சிக்கியிருப்பதை பார்க்கின்றோம். சாதாரண மக்கள் கேட்குறாங்க, சொல்கிறோம்ல, நீங்கள் எல்லாம் இவ்வளோ நாள் கீதா கிளாஸுக்கு போகிற அந்த கோபம் அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட மாறல சொல்லுவாங்க. எல்லாம் கிளாஸுக்கு போகிறாங்கப்பா, அந்த கோபம் தான் வீட்டில் மாறுறதில்ல. அது அப்படியே எந்த மாற்றமும் வெளியே கிடையவே கிடையாது. எதுக்கு போய் என்ன பிரயோஜனம் உனக்கு சொல்கிறதா இல்லைங்களா? அதாவது அவங்க மனசில் இருக்க கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சாமி ஒன்று சொன்னார், ஒரு பெரிய வேத பண்டிதர், அவ்வளவு சாஸ்திரம் உபனிஷத்துக்கெல்லாம் படித்தா அவங்ககிட்ட போய் முமுட்சர்கள் போய் படிப்பாங்க. ஆனால் அவர் அர்த்தம் சொல்லுவார், அப்படி அவருக்குள்ளே போகல. அர்த்தம் தெளிவாக சொல்லிடுவார், அவருக்குள்ள விஷயம் போகல. ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு காஃபி சாப்பிட்ணும், காஃபி டயத்தை 5 நிமிஷம் லேட்டாக போச்சுன்னா கலவரமே நடக்குமா. வீட்டில் அப்படி ஒரு கலவரம் பண்ணுவாராம். அப்படிலாம் இருக்காங்கல்ல, அதனால் சந்தேகம் வருது. அப்போ இந்த உள்ளே போயிருக்கு போகலை அப்படிங்கிறது யாருக்கு நம்மளுக்கே தெரியும். அதை பார்க்க போகிறேன். எப்படின்னா, இங்கே இந்த பொறாமை போட்டி எல்லாத்தையும் பார்க்குறோம். யார்கிட்ட? அத்வைதம் படித்தவங்ககிட்டையும் பார்க்குறோம், மோகவசப்படுறதையும் பார்க்குறோம். அப்படியே இருக்காங்களே. அப்படி இருக்கும் பொழுது இந்த அத்வைத வேதாந்தத்தை படிப்பதால் என்ன பலன் உனக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறான். புரியுதுங்களா? அதனால் உனக்கு என்ன பலன் அப்படிங்கிறது கேள்வி. அதை முதல் வரியில் சொல்கிறார். அதாவது அந்த கேள்வி தான் முதல் வரி. ஏ வதந்தி இத்தம். இத்தம்னா இவ்விதம். இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் பிரம்மன் அத்வைதெல்லாம் படித்து இந்த கருத்தெல்லாம் புரிஞ்சிருக்காங்கல்ல. இப்படி படித்தவங்க எல்லா காலத்துலேயும் அத்வைதம் இருக்கு, படித்தாச்சு. அதுதான் மோட்சத்துக்கும் ஞானம்னு சொல்லிட்டோம். இவ்விதம் ஏ யார் கூறுகிறார்களோ, இந்த அத்வைதத்தை பற்றி யார் தெளிவாக கூறுகிறார்களோ, ஏதே அபி பிராம்யந்தே, அவர்களும் குழப்பத்தில் இருக்கிறார்களே, சம்சார சக்கரத்தில் இருக்கிறார்களே, அவர்களும் துக்கப்படுகிறார்களே. அப்படி இருக்கும் பொழுது வித்யா அத்திரைக்கும், இந்த அத்வைத ஞானத்தினால் உலக விவகாரத்தில் என்ன பலன் இருக்குது உனக்கு? ஒரு பலனும் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். நியாயம் தானே கேள்வி? நம்மளும் வீட்டில் போய் அப்படி தான் நடந்துக்கிறோம் என்ன. அதனால் கேள்வி கேட்குறது கரெக்டு தான். அதாவது துவைதம் உண்மை, அவன் வேற நான் வேற இது வேற அது வேறன்னு நினைக்கிறவனா வெறுக்கலாம், சண்டை போடலாம், கோவப்படலாம், பொறாமப்படலாம், எல்லாம் பண்ணலாம். எல்லாம் ஒன்று நினைக்கிறவனுக்கு எப்படி இதெல்லாம் வரும்? வரக்கூடாதுல்ல. அப்படி ஏன் வரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. பிரம்மன் மட்டுமே சத்தியம், அனைத்து மித்தியான்னு சொல்கிறவனுக்கும் எல்லா கோபம் ஆசை எல்லாமே இருக்கே அப்படின்னு சொன்னால் அதுக்கு வித்யாரண்யர் பதில் சொல்ல போகிறார். முதல்ல எது குழப்பம், எது துக்கம், எது சம்சாரம்னு புரியணும். அப்போ தான் நம்மளுக்கு இதுக்கு விடையே தெரியும். இந்த நாம் என்ன நினைக்கிறோம்னா, இப்போ துக்கம் சம்சாரம் கஷ்டம்லாங்கிறது முதல்ல எதுன்னு தெரியணும். அதை என்ன சொல்கிறார், எதுலேருந்து நாம் விடுதலை அடையிறீங்கன்னு தெரியணும். அதை புரிஞ்சாத்தான் இது நம்மளுக்கு உண்மையிலேயே நம்ம கரெக்டாக இருக்கும்னு புரியும். கோபப்படுவோம், நாம் எப்படி இருக்கோம், கோபத்தில் நாம் எப்படி இருக்கோம், இந்த ஞானம் வர்றதுக்கு முன்னாடி கோபம் எப்படி வந்துச்சு, ஞானம் வந்த பிறகு எப்படி கோபம் வந்துச்சு. உதாரணம் சொல்லிக்கும் தெரியுமில்ல. சாமிகிட்ட ஒருத்தர் கேட்டாங்க. ஒரு அம்மா அது நடந்தது தான். வீட்டுக்காரர் ரொம்ப வீட்டில் பயங்கரமாக திட்டுவாராம். ரொம்ப கண்ட வாக்கில் திட்டிருக்காரு. அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. பிறகு கிளாஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. பிறகு திட்டுறது குறையல. அந்த அம்மா சாமிகிட்ட கவனம், எதுக்கு சாமி உங்கள்கிட்ட கிளாஸுக்கு என்ன பிரயோஜனம், இன்னும் திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட நேரடி, என்னடா இது வேறு நம்ம சொல்லி கொடுத்து அதில் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அந்த அம்மாவே சொல்லுது, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சாமிக்கு வருத்தான். உடனே அவருக்கு, சாமி நான் உங்கள் கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி திட்டினேன், இப்போ எப்படி திட்டுன்னு கேளுங்க. முன்னாடி மரியாதை இல்லாமல் திட்டினார், இப்போ மரியாதையாக திட்ட ஆரம்பிச்சு. அது அது மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நம்ம. இங்கே அந்த கேள்வி அப்படித்தான் வருது. முதல்ல துயரம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது, எதை நீக்கும் இந்த ஞானங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். அதாவது பிராரப்த கர்ம வசத்தினால நம்ம உடம்புக்கு வரக்கூடிய நோய், உடம்புக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், உடம்புக்கு வரக்கூடிய சீதம் உஷ்ணம்,
இதுவெல்லாம் இந்த ஞானத்தால் போகாது. ஞாபகம் வச்சுக்கிறங்க. உடம்புக்கு வரக்கூடிய கஷ்டம், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் ஞானம் வந்தால் வெளி சூழ்நிலையை மாத்திரம். உடம்புக்கு வர நோயை ஞானம் வந்தோம்னா அத்வைதம் தெரிஞ்சவொன்னே காய்ச்சல்லாம் வராது அப்படின்னு நினச்சிடாத. அது அஞ்ஞானிக்கும் அப்படித்தான் இருக்கும், ஞானிக்கும் அப்படித்தான் இருக்கும். ரமணருக்கும் புற்றுநோய் வந்துச்சு, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் புற்றுநோய் வந்துச்சு. 50 வயசுலேயே போயிட்டாங்க. விவேகானந்தர் 39 வயசு, ஆதிசங்கர் 33 வயசு. அப்போ எல்லாருக்கும் நோய் என்பது இந்த உடலுக்கு வரக்கூடியது இருக்கு. இதை நாம் சம்சாரம் துக்கம்னு சொல்கிறது இல்லை. இதிலிருந்து விடுபடுறத மோட்சம். இதிலிருந்து விடுபடணும்னா உடம்பு போய் அழிச்சா மரணம்தான். மரணம் வரைக்கும் வயோதிகம் வராமல் இருக்கா? ஞானம் வந்தால் வயோதிகம் வராதா? திருநாவுக்கரசர்லாம் தள்ளாத வயசு வரைக்கும் இருந்தார். வயோதிகம் வரத்தையும் செய்யும், வராமையெல்லாம் இருக்குது. எல்லாம் இந்த உடலுக்கு என்னென்ன இருக்கோ அது நம்மளுடைய பிராரப்த கர்ம வசம்தான். சில பேர் பாரு ரொம்ப மோசமாக இருப்பான், உடம்பு நோயே இருக்காது, நோயெல்லாம் திடீர்னு நடந்து போயிருப்பான். இல்லை 80 வயசு வரைக்கும் அவன் பாட்டுக்க நல்ல ஆரோக்கியம் மறந்து நடந்திருப்பான். நல்ல இதில் இருக்கவங்க நோய் வாய்ப்பு. ஆனால் 2 பேருக்கு வேறு இதில் வித்தியாசம் இருக்குது. எதில்? அவனுக்கு மனசில் கஷ்டத்தை அனுபவிப்பான், இவன் மனசில் கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டான். அதாவது ஆழ்ந்த மனசில் என்னதான் செல்வம் இருந்தாலும், என்னதான் படிப்பு இருந்தாலும், என்னதான் பதவி இருந்தாலும் ஒரு நிறைவின்மை இருக்கும். அடுத்து என்ன அடுத்து என்னன்னு நிறைவின்மை அஞ்ஞானிகளுக்கு இருக்கும். ஆனால் ஞானிக்கு அந்த நிறைவின்மையைத்தான் நாம் சம்சாரம் துக்கம் என்று சொல்லுகின்றோம். மனசில் ஒரு குறை இருக்குவாருங்க. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு ஒரு பாட்டு இருக்குது. அது யார் பாட முடியும்? எனக்கு ஒரு குறையுமே இல்லைன்னு சொல்லி. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, எனக்கு நீ ஒன்றுமே கொடுக்க வேணாம் கடவுளேன்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் வழிபடுறது. நீ உன் பொருள் நீயே வச்சுக்க, எனக்கு எதுவும் தேவையில்லை. இப்படியெல்லாம் வழிபட முடியுமா? ஞானி வழிபடுவான். ஏன்னா இவனே நிறைவாக இருக்கான். அப்போ இந்த நிறைவின்மை, மனதில் ஒரு குறை, மனதில் ஒரு ஏக்கம், எதையோ அடையணும் என்று எதாவது அடையணுங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. இதுதான் சம்சாரம், இதுதான் துக்கம், இதுதான் நம்மை பந்தத்தில் ஆழ்த்துவது. இதிலிருந்து விடுபடுவது தான் மோட்சமே ஒழிய உடம்பில் வரக்கூடிய கஷ்டத்திலிருந்து விடுபடுவது மோட்சம் அல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். இந்த உடலில் வாழ்கிறதே சம்சாரம் துக்கம் நினச்சோம்னு சொன்னால் அப்புறம் மோட்சம் எப்படி கிடைக்கும்? ஜீவன் முக்தியே கிடைக்காது. உடம்புல கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். பிறகு விதேச இறந்தாத்தே முக்திங்கிறது ஆயிரும். விதேக முக்தி மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த உடம்பில் வாழும் பொழுதே மோட்சத்தை அடைந்தான்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. எல்லா கஷ்டத்தோடு இருக்கிறாரு, மோட்சத்தை அடைய சொல்ல முடியும்? சாப்பிடவே முடியல, தொண்டை வலிக்குதும்பார் ராமகிருஷ்ணன். சில நேரங்களில் ரொம்ப வலிக்குதுப்பா, உள்ளே சாப்பிட முடியலப்பா. பிறகு என்ன பண்ணார்? சாப்பிட முடியலையே, கஷ்டமாக இருக்கே, இவ்வளோ பேர் வாயில் சாப்பிட்றேனேம்பார் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு. அதெல்லாம் சும்மா மேலோட்டமாக வரக்கூடிய துக்கம். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஆள் மனசில் வரக்கூடிய நிறைவின்மையை நீக்குவது தான் மோட்சம். அந்த நிறைவின்மை தான் சம்சாரம். இந்த உண்மையிலேயே அத்வைத ஞானம் வந்துவிட்டால் என்ன பலன் கிடைக்குதுன்னா, அந்த மனசில், அந்த குறைவான மனசில் ஒரு நிறைவு ஏற்பட்டுவிடும். உடல் நோயை போக்காது. உடல் நோய்க்கு டாக்டர்கிட்ட தான் போகணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் கீதை படிச்சுக்கிட்டே இருந்தால் நோயெல்லாம் போயிடும்னா போகாது. உண்மையிலே பார்த்தா அவங்களுக்கு அதிகமாக வருது, ஏன்னா உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனால. நோய் வந்தால் டாக்டர்கிட்ட தான் போகணும். பிறகு இன்னொரு பலன் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கின்ற சத்தியத்துவ புத்தி நீங்கிவிடும். என்ன வந்தாலும் அந்த நேரத்தில் அந்த கஷ்டம் இருக்கும். பிறகு இதெல்லாம் பொய்யுதாங்கிற அறிவு வேலை செஞ்சு போயிடும். ஒரு பெரிய லாஸ் வருது, அந்த நேரம் கஷ்டம் இருக்கும். உலகமே அப்படித்தான்ப்பா, எல்லாம் போக போகுது, இதுவும் போயிருக்கு, அவ்வளோதான். அந்த மித்தியாத்துவ புத்தி, இது உண்மையல்ல, உலகத்தில் எதுவுமே நிலையல்ல. அது உடலாக இருக்கட்டும், உயிராக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இது எதுவும் சத்தியமாக இருப்பதில்லை. ஒன்று அது நம்மை விட்டு போய்விடும், அல்லது அதை விட்டு நாம் போய்த்தான் ஆவோம். அதனால் அந்த மனசில் அது வந்துடும். அப்போ வரும் பொழுது அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால் 2, முதல்ல நிறைவு வரும் மனசில், பிறகு உலகம் உண்மைங்கிற புத்தி நீங்கிறோம். மித்தியா தோற்றத்துக்கு இருக்கு, அனுபவிக்கிறோம், வாழ்கிறோம், ஆனால் உண்மையிலேயே இது எல்லாம் பொய். பிறகு ஞானத்திற்கு முன்பு இருந்த மனநிலையை நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஞானத்துக்கு பின்னாடி நம்ம மனசுலேயே வித்தியாசம் தெரியும். அது யாருக்கு தெரியும்?
நம்மளுக்கு தான் தெரியும், அடுத்த ஆளுக்கு தெரியாது. அதனால் அவன் என்ன நினைப்பான், இவன் கிளாஸுக்கு போய் என்ன பிரயோஜனம், இவங்க படித்து என்ன பிரயோஜனம், அப்படி தான் மற்றவங்க நினைப்பாங்க. கீதையில் 2வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம், ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம் சொல்லும்போது யாருக்கு நாம ஞானியான்னு கண்டுபிடிக்கத்தே முடியுமே ஒழிய அவன் ஞானியா அவன் ஞானி இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியவே முடியாது. ஞான லட்சணத்தை வச்சு ஒரு ஞானத்தினுடைய லட்சணத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வச்சுக்கிட்டு அவர் ஞானியா ஞானி இல்லைன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம உலகத்தில் எப்படி தெரியுங்களா, அவர் சித்து வேலை செஞ்சால் ஞானி, எதிர்காலத்தை சொன்னால் ஞானி, அப்படி ஒரு இடத்துல சாஸ்திரம் சொல்லலை. அதெல்லாம் அபூர்வ சக்திகள்னு சொல்லியிருக்கு, அவ்வளவுதான். சில பேருக்கு சித்திகள், சில சக்திகள். எந்த இடத்துல சாஸ்திரத்தில் ஞானத்திற்கு லட்சணம் சொல்லியிருக்கான்னு பாருங்கள். ஞானத்திற்கு லட்சணம் ஞான பலன் மனதில் ஒரு நிறைவு, தன்னில் தான் இன்புற்றிருப்பான், இதெல்லாம் வருது. அப்படி அப்போ இதை போய் வெளியே கண்டுபிடிக்க முடியுமா? அதனால் அவன் கேட்குற கேள்வியே அவனை பொறுத்தவரை கரெக்டு தான். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இது முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஞானம்ங்கிறது அவனுக்கே தெரியும். இப்போ ராமர் தர்மருக்கு வராத சோதனை யாருக்கு இருந்துச்சு? ராமருக்கு ஞானம் இல்லையா? அவர் அவ்வளோ சாஸ்திரம் படித்து நல்ல ஞானத்தோடு இருந்தார். தர்மர் எடுத்துக்கங்க, தர்மர் உபதேசம் பண்ணுறாரு எல்லாத்துக்கும். அந்த ஞானத்தை சில பேர் கேள்வி கேட்குற இடத்துல பிரம்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணுறார். ஆனால் அவருக்கு வந்த சோதனை யாருக்காக வந்துச்சா? வெளியே அவருக்கு தான் கஷ்டம் அதிகமாக வந்துச்சு. ராமருக்கும் தர்மருக்கு தான் உண்மையிலே வெளியே அதிகமான சோதனை. ஆனால் அவங்க ஞானிக, 2 பேரும் ஞானிகள் தான். மனிதராக இருந்ததுனால ராமர் கூட சில நேரம் துக்கப்படுற மாதிரி அழுவார், தர்மன் அப்படியே அமைதியாக இருப்பார். இவங்கெல்லாம் கொதிப்பாங்க, அவருக்கு கொதிப்பு இருக்காது, அவ்வளோதான். அப்புறம் அவரும் சண்டை போட்டார்ல, அவரையும் நிறைய பேரை கொள்கிறாரா இல்லையா? அதுவெல்லாம் இருக்கு. ஆனால் ஞானத்தோடு இருந்தார். அர்ஜுன ஞானத்தோடு இல்லை, கீதையை சொல்லி ஞானத்தை குடித்தது. பீமன் ஞானமே கிடையாது அவருக்கு இந்த லைனுக்கு. ஆனால் சகாதேவன் நகுலனுக்கெல்லாம் அந்த இது கொஞ்சம் இருந்துன்னு சொல்லுவாங்க அதெல்லாம். அதனால் இந்த ஞானத்தை நேரில் யாரையும் பார்க்க முடியாது, அந்த உள்ளுக்குள்ளே தான் இருக்குமே ஒழிய ஆள் மனதில் துயரம் இல்லை, அது வெளியே தெரியவே தெரியாதுங்கிறார். ஞானியின் மனதை ஞானியால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும், அறிய முடியும். அவன் துக்கப்படுறானா துக்கப்படலையா, உண்மையிலேயே கோவப்படுறானா பொய்யா கோவப்படுறானா, அந்த கோபம் உண்மையிலே ஆள் மனசில் இருக்கா மேலோட்டமாக இருக்கா அப்படிங்கிறது அவனுக்குத்தான் தெரியும். மற்றவங்க சின்ன கோபம் வந்துச்சுன்னு சொன்னால் 20 வருஷமாக அவன் வாசப்படி மிதிக்கலை நான் அப்படிம்பாங்க. இவங்க என்ன பண்ணுவான்னா அந்த நிமிஷம் மறந்துடுவான். விரோதமெல்லாம் வந்தால் அடுத்து நல்லா பேசிடுவான், இல்லாட்டி இவனே கூட பேசிடுவான். அந்த வாழ் மனசில் அந்த விஷயத்துக்காக கோபம், விவகாரத்தில் கோபப்பட வேண்டியிருக்கும், அதுக்காக இருக்கும். அது அவனுக்கு தான் புரியும், மற்றவனுக்கு புரியாது. இவன் மனசில் உள்ளத்தை விரோதத்தை வச்சுக்கிட்டு இருக்கானா விரோதத்தை வச்சுக்கிட்டு இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும்? அவனுக்கு தான் தெரியும், வெளியே பார்க்க முடியாது. அதாவது அஞ்ஞானத்தில் இருக்கும்போது உடலிலும் பாதிப்பு இருக்கும், உள்ளத்திலையும் பாதிப்பு இருக்கும். ஞானத்தில் இருக்கும்போது உடலில் பாதிப்பு இருக்கும், ஆள் மனதில் பாதிப்பு இருக்காது. மேலோட்டமான மனசில் பாதிப்பு இருக்கிறது மாதிரி காமிச்சுக்கிடுவான். ஒரு ஞானியாக இருக்கான், ஒரு வீட்டில் இருக்கான், யாரோ உறவினர் இறந்துட்டாங்க, இவன் அழுகாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப நெருக்க அழுதுட்டான், அந்த நேரம் அவனுக்கு கண்ணீர் வரும். ஆனால் அடுத்த நிமிஷம் மாற்றிட்டு போயிடுவான். இவங்க என்ன பண்ணுவாங்க, 1 மாதம் வரைக்கும் அப்படி போயிட்டானேன்னுக்கிட்டு வருத்தப்படுவாங்க. 2 பேருக்கும் அதே வித்தியாசம். ஆனால் இவன் என்ன பண்ணுவான், அழுவான். ஆள் மனசில் வருத்தம் இருக்காது. மேலே ஒரு அன்புனால கண்ணீர் வர்றதில் என்ன இருக்குது, அதெல்லாம் வரத்தையும் செய்யும். அதனால தான் சன்னியாசி எல்லாம் கூட துக்கத்துக்கு போகக்கூடாதுன்னு அங்கே போய் அழுகலைன்னா ஒரு மாதிரி ஆயிரும். அதனால தான் போகிறது இல்லை, போகக்கூடாதுன்னு ஒரு விதி வச்சுருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாதாரணமான பலன் கண்ணுக்கு தெரியாது, அதனால் நீ கேட்ட கேள்வி தப்பு அப்படிங்கிறார். அதனால் 2வது ந அப்படிங்கிறார். நீ என்ன வித்தியாசம் பலன் இல்லையேன்னு கேட்குற, அது கிடையாது, பலன் இருக்குன்னு ந அப்படிங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு. கிடையாதுப்பா, உனது கேள்வியே தப்பு, அதுக்கு பலன் இருக்குது. நீ பலன் என்ன பலன்னு கேட்குற, மேலே பலன் இருக்குது, நீ கேட்குற கேள்வியே தப்பு, கிடையாதுங்கிறார். அதுக்கு அடுத்த வார்த்தை யதா பூர்வம் ஏ தேஷாம், ஞானத்திற்கு முன்பு போல இவர்களுக்கு ஞானிகளுக்கு அத்திர பிராந்தே, அவர்களது அந்த சம்சாரமானது அல்லது குழப்பமானது அதர்ஷனாத், பார்க்க முடியாத காரணத்தினால், அவங்க மனசில் இருக்க சம்சாரத்தை நீ எல்லாம் பார்க்க முடியாது. அதில் சம்சாரம் இருக்கா இல்லையா குழப்பம் இருக்காங்கிறதெல்லாம் உன்னால் பார்க்க முடியாது. அதனால் நீ கேட்குற கேள்வியே தப்பு. அது மாதிரி இல்லை, அவங்களுக்கு பலன் கட்டாயம் இருக்குது.
அந்த குழப்பமும் சம்சாரமும் அவர்களுக்கு இல்லை. அதை யாராலும் பார்க்க முடியாது. அதனால் இந்த அத்வைத ஞானம் ஒரு மனசில் ஒருத்தனுக்கு இருந்தால் அதை வெளியே பார்க்க முடியாது, அவனை பற்றி எடை போடவும் முடியாது. உடம்புக்குள்ளே இருக்க கஷ்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஞானத்தில் என்ன பலன்னு கேட்காத, அது தப்பு அப்படிங்கிறார். ஞானத்திற்கு முன்பு இருந்தது போல ஞானத்திற்கு பின்பு அவனுடைய ஆள் மனசில் துக்கம் இல்லை. அதனால் அதை நம்ம பார்க்கவும் முடியாது. அது இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க முடியாது, அவனுக்கு மட்டும்தான் தெரியுங்கிறார். அதர்ஷனாத், பார்க்க முடியாத காரணத்தினால்ட்டார். அதாவது வெளியே வரக்கூடிய சூழ்நிலை சம்சாரமானது தாக்கங்கள்லாம் இருக்கும், ஆள் மனசில் அந்த தாக்கம் அவனுக்கு இருக்காது. அதனால் உண்மையான அத்வைத ஞானத்திற்கு கட்டாயம் பலன் உண்டு. நேரடியாக பார்க்க முடியாததுனால அதனுடைய மகிமை புரிவதில்லை, யாருக்கும் அது தெரிவது இல்லை. அதனால தான் இந்த வாழ்க்கைக்கு யாரும் வர்றதில்லை. நீங்கள் வேறு ஒரு பெரிய சக்தி வருது, சாமி கும்பிட்டா பக்தி வந்தால் அப்படி வருது, ஒரு ஆற்றல் வருதுன்னா எல்லோரும் வந்துடுவாங்க. இது வெளியே பார்க்க தெரியறது இல்லைல்ல. இந்த அத்வைத ஞானத்தினுடைய பலன் அவனுக்கு தான் தெரியும். அதனால் இந்த வாழ்க்கைக்கு வர்றவங்களே ரொம்ப கம்மி தான். அதனால் என்ன தர்மமே புரிகிறது இல்லை. பிறகு தர்மப்படி வாழ்ந்தால் என்ன பலன் கிடைக்கும்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? தர்மம் புரிஞ்சால் தானே தர்மப்படி வாழ்கிற பலனை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும். அது மாதிரி அத்வைத ஞானம் புரியலைங்கும் போது அதனால பலன் எப்படி புரியும்? அவனுக்கு புரியாது, அது தெரிஞ்சுக்கிற முடியாதுங்கிறார். அதில் வாழ்பவர்களுக்கு தான் தெரியும். தர்மமாக வாழ்ந்தால் நீ எல்லாம் பிழைக்க முடியாது அப்படிமா. இவனுக்கு தர்மத்தை பற்றியே தெரியும். தர்மமாக வாழ்கிறவனுக்கு தெரியும் நாம் அவன் மனசு எப்படி இருக்குன்ட்டு. தர்மமாக வாழணும்னு சொல்லி முடிவு பண்ணி அதில் ஸ்திரமாக இருந்து அதனுடைய பலனை அனுபவிச்சுட்டான்னா அவன் அவன் மனசில் இருக்க ஆனந்தம் வேற ஆள் தெரியாது. வெளியே கஷ்டமாக தெரிஞ்சாலும் கூட அவன் மனசில் ஆனந்தமாக தான் இருப்பாங்கிறார். நிறைய இப்படித்தான் தர்மப்படி வாழ்ந்தால் நீ எல்லாம் வாழவே முடியாது அப்படிம்பாங்க. அதர்மமாக வாழ்ந்தால் தான் பணம் வரும், பதவி வரும், எல்லாம் வரும்னு சொல்கிற அதெல்லாம் பொய். வரலாம், மனசில் நிம்மதி வராது, மனசில் அமைதி வராது. அது அது தர்மப்படி வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியுங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஞானத்தினுடைய பலன் ஒரு பூரணத்துவம், அந்த மனதில் ஏற்படக்கூடிய ஒரு பூரணம், ஒரு நிறைவு, அது வெளியே பார்க்க முடியாது, அதை அவன் தான் அனுபவிக்க முடியும், மேலோட்டமாக தெரிவதில்லை. ஒருத்தர் வேதாந்தத்துக்கு மனசு வாழ்க்கையில் விரக்தி, வீட்டில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப விரக்தி ஆகிட்டார். வயசு கொஞ்சம் ஆயிடுச்சு, இப்போ வீட்டில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வேணாம் போகும்னு சொல்லிட்டு அந்த விரக்தியில் ஒரு ஆசிரமத்தில் போய் சேர்ந்துருக்கார் வேதாந்தம் படிக்க. போய் சேர்ந்தால் யாராவது கேட்டால் அந்த விரக்தியில் யார்ட்டையும் பேசுகிறதுக்கே மனசு வர்றதில்லை. அவருக்கு யார்ட்டையும் பேச மாட்டாராம். அது எதுக்கு காரணம் என்னென்னா வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு வந்துட்டார். அப்புறம் ஒரு 5 வருஷம் இருந்திருக்கார். ஒருத்தர் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரமத்துலேருந்து அவரை பார்த்துருக்காரு, பேசியிருக்காரு. அவர் யார்ட்டையும் பேசாமல் அப்படியே அமைதியாக இருந்திருக்கார். 5 வருஷம் கழித்து திருப்பி வரும்போது அப்படியே தான் இருந்திருக்கார். அவர் என்ன இவர் இத்தனை வருஷமாக ஆசிரமத்திலேருந்து எல்லாம் கிளாஸெல்லாம் கேட்டுட்டு எப்படி அப்படி இருந்தாரோ அப்படித்தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ரெண்டுக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்குது. முதல்ல இருந்த அமைதி விரக்தியில், இப்போ இருக்க அமைதி ஞானத்தினால வந்த அமைதி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. முதல்ல விரக்தியில் பேசாமல் இருந்தார், இப்போ ஞானத்தில் பேசாமல் இருக்கு. மற்றவங்களுக்கு என்ன தெரியும், எப்பயும் போலாமே இருக்கான். 5 வருஷமாக படித்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை, பேசாமல் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டா இருந்திருக்கலாம் அப்படின்னு வேறவங்க சொல்லுவாங்க. அவனுக்கு ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்குது. ஆணையில் தண்ணியே இல்லையாட்டாலும் சத்தம் வராது, முழுசாக தண்ணி இருந்தாலும் சத்தம் வராதுன்னு சொல்லுவான். நிறைகுடம் நீர் தரும்பாதுன்னு சொல்லி. அது மாதிரி ஞானத்திற்கு முன்னாடி ஞானத்திற்கு பின்னாடிங்கிறது அவன் மனசுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. குறையும் புரிகிறதில்லை, நிறையும் புரிகிறதில்லைங்கிறார். சம்சாரம் துக்கம் என்பது என்ன என்பதை தெளிவாக புரிந்தால்தான் இந்த மோட்சம் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த ஞானம், ஞான பலன், ஞானத்தை அடைந்த அவன் மனதில் மட்டுமே தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அதை வச்சுக்கிட்டு நீயே என்ன பலன்னு கேட்காதேன்ட்டார். கேட்காத அப்படிங்கிறார். ஒருத்தர் அதாவது விதண்டாவாதமாக பிரம்மத்தை பற்றி ஏதோ கேள்வி கேட்குறாரு, அதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி கடவுளை பற்றியே கேட்குறாரு. ஒருத்தனுக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால் அவனை பதில் சொல்ல முடியுமா? பேசாமல் இருப்பான். இன்னொருத்தன் தரவாக தெரிஞ்சுக்கிட்டான், அவன்கிட்ட கேட்குறாப்புல பதில் சொல்ல மாட்டான். இவன் புரிஞ்சுக்கிற கேட்கல, இவன் விதண்டாவது, இவனும் பேசாமல் இருப்பான். அஞ்ஞானியும் பேசாமல் இருப்பான், ஞானியும் பேசாமல் இருப்பான். 2 பேருக்குமே ஒன்றும் தெரியாதுன்ட்டு போயிடுறதா?
இவன் ஏன் பேசாமல் இருக்கான்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன வேண்ட பேசி பிரயோஜனம் இல்லை, ஏன்னா கேட்குறவன் அப்படி. இன்னொருத்தன் பேசாமல் தான் தெரியாது, அதனால் அவன் பேசலை. இவன் தெரிஞ்சுக்கிட்டே பேசலை. அது மாதிரி இந்த ஞானத்துக்கு உள்ள பிரயோஜனம் அவரவர்களுக்குத்தான் தெரியும் அப்படிங்கிறார். அப்போ இங்கே என்னன்னா, அத்வைத ஞானம் உள்ளவர்களுக்கு துயரம் துக்கம் சம்சாரம் எல்லாம் இருக்கிறதே என்றால் இல்லை. ஏன்னா நீ சம்சாரங்கிறதே தவறாக புரிஞ்சுக்கிட்ட. ஏன்னா நீ உடலளவில் வர்றதை வச்சு நீ பிரிஞ்சுக்கிற. நான் சொல்கிறது மனசளவில், அது வெளியே தெரியாது. மனசில் நான் என்ன நினைக்கிறேன் யாருக்கு தெரியுமா? தெரியாது. அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே நீ சொல்கிற கருத்து தவறு அப்படிங்கிறார். சொல்வதுக்கு அர்த்தம் பார்த்துடலாம். ஏ வதந்தி இத்தம் தே அபி, ஏ தே அபி, அதை பிரிக்கும் போது ஏ வதந்தி இத்தம் ஏ தே அபின்னு பிரிக்கணும். அதை இத்தம்னா இவ்விதம். இதற்கு முன்பு அத்வைத ஞானம்லாம் சொன்னார்ல, அந்த மாதிரி அந்த ஞானத்தை உடைய யார், ஏன்னா யார் வதந்தி சொல்கிறார்களோ, இந்த அத்வைத ஞானத்தை பற்றி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க, ஏதே அபி அவர்களும் கூட, அத்திர இந்த விஷயத்தில், இந்த நம்ம சம்சாரம் துக்கம்லாம் சொல்கிறோம் இந்த விஷயத்தில், பிராம்யந்தே குழப்பத்தில் இருக்கிறார்கள், சம்சாரத்தில் இருக்கிறார்கள். இந்த அத்வைத விஷயத்தை சொல்கிறவங்க கூட இந்த உலக விஷயத்தில் இந்த சம்சாரத்தில் குழப்பத்தில் தான் இருக்கிறார்கள். கிம் வித்யயா, வித்யயா அத்திர கிம், அத்திரனா இந்த விஷயத்தில், வித்யயா கிம் என்ன பலன் இந்த அத்வைத ஞானத்தினால், வித்யையான அத்வைத ஞானத்தினால், இந்த பிரம்ம ஞானத்தினால் உனக்கு என்னப்பா பலன் இருக்குது அப்படின்னு நீ கேள்வி கேட்டேன்னு சொன்னால், பலன் இல்லைன்னுலாம் நீ சொல்ல, நீ கேட்குறது தப்பு. இல்லைன்னெலாம் இல்லை என்பது கிடையாதுன்னு இருக்குன்னு அர்த்தம். கிடையாதுன்னு இவன் இல்லைங்கிறான், அது கிடையாதுங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? பலன் இருக்குது. காரணம் ஏன் தெரியலேன்னு சொன்னால், யதா பூர்வம் ஞானத்திற்கு முன்பு போல ஏதேஷாம் இவர்களுக்கு, இந்த ஞானிகளுக்கு, அத்திர பிராந்தே அதாவது அந்த குழப்பம், அந்த சம்சாரமானது, அந்த துக்கமானது, அதர்சனாத் உன்னால் பார்க்க முடியாத காரணத்தில், ஒன்று அவருக்கு இல்லை, இருந்தாலும் இல்லைங்கிறத உன்னால் பார்க்க முடியாது. அவங்களுக்கு இருக்கிற ஞானத்தினுடைய பலனை உன்னால் பார்க்க முடியாத காரணத்தினால்ங்கிற அதர்சனாத், அந்த குழப்பம் இருக்கா இல்லையாங்கிறது பார்க்க முடியாத காரணத்தினால் அப்படிங்கிறார். உன்னால் பார்க்க முடியுமா? தெரியாது. அது அவன் மனசுலேயும் தெரியும். ஞானம் வந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? குரு கூட சொல்ல முடியாதுன்னு அடுத்தவ சொல்ல போகிறார். ஒரு சிஷ்யனுக்கு இந்த ஞானம் முழுசாக இருக்கா இல்லை, நல்லா படித்து கேட்டதுக்கெல்லாம் பதில் சொன்னான்னு சொன்னால் சர்டிஃபிகேட்னா கொடுத்துடலாம். இவர் இந்த சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கான்னு சொல்லி, அவன் மனசில் உள்ள கம்ப்ளீட்டாக போய் நிறைவு இருக்கா நிறைவு இல்லையாங்கிறது அவனுக்கு தான் தெரியும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு இது ஒரு வித்தியாசமான இந்த ஒரு தத்துவம் இது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பதில் சம்சாரம் இருக்காது. சம்சாரம் என நிறைவின்மை என்பது அவனுக்கு இருக்காது, அவன் மனதில் இல்லை, அதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்ட்ட. இதே பதில். இன்னும் இதுக்கு விளக்கத்தை அடுத்த வரக்கூடிய சுலோகங்கள் எல்லாம் சொல்கிறாரு. நாம் அதெல்லாம் அங்கே பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.